நம்ம எல்லாரும் இப்போ ஆடி மாசத்துல இருக்கோம். அம்பாளுக்கு ரொம்ப ஒரு உகந்ததான மாசம் இந்த ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல எல்லாரும் தேவி மகாத்மியம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா, படிக்க போறா. அப்படி எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கக்கூடிய விதத்துல நான் தேவி மகாத்மியத்தை தமிழ்ல ஸ்லோகம் மட்டுமா எழுதியிருக்கேன். அமேசான்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகங்கள் 1லேருந்து 5 ஸ்கந்தம் வரைக்கும் முதல் பாகமாகவும், 6லேருந்து 9 ஸ்கந்தம் வரைக்கும் 2வது பாகமாகவும் அமேசான்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதனுடைய 3வது பாகமான தசமஸ்கந்தமும் 11, 12வது ஸ்கந்தமும் இன்னும் ஒரு 20 டேஸ்ல பப்ளிஷ் பண்ண போறோம். இதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வேணுங்கிறவா அமேசான்ல நீங்க அதை எல்லாரும் வாங்கிக்கலாம். இது தவிர தனிப்பட்ட முறையில ஏதானும் விவரங்கள் தேவையாக இருந்தா எல்லாரும் எனக்கு என்னுடைய மெயில் ஐடியில இன்ஃபார்ம் பண்ணுங்கோ. என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் ஐ வில் கிவ் யூ. எல்லாரும் இதை சௌகரியமாக படிச்சு பகவத் அனுகிரகத்தை அடையணும். போன அத்தியாயத்துல 10வது ஸ்கந்தத்துல 53வது சாப்டரை பார்த்தோம். இந்த ஆடியோல 54வது அத்தியாயத்தை பார்க்கலாம். இதுல ருக்மிணி கல்யாணத்தை பத்தி சொல்றா. என்ன சொல்றான்னு பார்ப்போம். ருக்மிணி தேவி அம்பிகையின் ஆலயத்துல பகவான நினைச்சுண்டு நின்ன போது அவளுடைய மனசுல ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் இருந்தது. என் வாழ்க்கை முழுவதும் நான் விரும்பிய அந்த கிருஷ்ணனையே அடையணும், அவர் என்னை ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே பிரார்த்தனை தான். அவளுடைய பக்தி வீணா போகல. பரம கருணாமூர்த்தியான ஸ்ரீ கிருஷ்ணன் அங்கே அனைவரின் கண் முன்னால் ருக்மணிய தனது தேர்ல ஏத்திண்டு புறப்பட்டுட்டார். இந்த காட்சியை பார்த்த மற்ற மன்னவர்கள் அனைவரும் ஒரே கோபம். அவளுக்கு கோபத்துல அப்படியே கொதிக்கிறார். பல நாடுகள்ல இருந்து வந்திருந்த வீரர்கள், இது நமக்கு நேர்ந்த ஒரு அவமானம், ஒரே ஒருவன் நம்ம எல்லாரையும் மீறி இளவரசியை இப்படி அழிச்சுண்டு போயிட்டானே அப்படின்னு ரொம்ப எல்லாருக்கும் ஒரே சீற்றமா இருக்கு. உடனே அவ எல்லாரும் தங்கள் யானைகள், குதிரைகள், தேர்கள் மேறி ஏறிண்டு ஆயுதங்களை எல்லாம் எடுத்துண்டு பெரிய ஆரவாரத்தோடு கிருஷ்ணனை துரத்திண்டு போறா. படைகளுடைய வேகம் அப்படியே பூமியை அதிர பண்றது. அதனால கிளம்பிய அந்த தூசுகள், மேகங்கள், வானம் எல்லாத்தையுமே அப்படியே மூடிடுறது. போர் முழக்கங்கள் எங்கும் சப்தம் போடுறது. இதை கண்ட யாதவ வீரர்களும் போருக்கு ரெடியானா. பகவானின் திருமண பயணம் ஒரு கணத்துல போர்க்களமாக மாறிடுது. 2 தரப்பிலும் அம்புகளை அப்படியே மழை மாறி பொழியறா. மேகங்கள் மலை மீது மழைய பொழியறா மாதிரி அம்புகள் பொழிஞ்சுட்டு இருக்கு. வீரர்கள் தேர்களின் மேல் நின்னுண்டு சண்டை போடுறா. சிலர் யானைகளின் மேலேந்து அம்புகளை எல்லாம் வீசுறா. சிலர் குதிரைகள் மேலிருந்து சண்டை போடுறா. இந்த போர்க்களத்தை பார்த்த ருக்மிணி தேவிக்கு மனசு அப்படியே நடுங்கி போறது. அவள் யாதவ படைகள் அம்புகளால் மூடப்பட்டிருக்கிறத பாக்குறா. என்னால இந்த போர் இப்படி வந்துடுத்தே, என் காரணமாக எத்தனை பேர் இப்படி உயிரிழக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவ ரொம்ப வருத்தப்படுறா. அவளது கண்கள்ல ஒரு பயம் வேற இருக்கு. அந்த நேரத்துல கிருஷ்ணன் அவளை பாக்குறார். அவர் முகத்துல பயம் அப்படிங்கிற ட்ரேஸ் துளி கூட இல்ல. மெதுவா சிரிக்கிறார். ருக்மணி, நீ பயப்படாத. இன்னும் சில நொடிகள்ல இந்த எதிரிகளினுடைய பெருமை எல்லாமே சிதறி போயிடும். என் வீரர்கள் அவளை அடக்கிடுவா அப்படின்னு சொல்றார். பகவானின் அந்த வார்த்தைகள் அவளது மனசுல கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்கிறது. இதற்கு இடையில பலராமன், கதர் மற்றும் யாதவ வீரர்கள் புயலை போல எதிரிகள் மீது பாயறா. அவர்கள் எய்த அம்புகள் எதிரி படைகளை சிதறடிக்கிறது. யானைகள் தரையில விழறது, குதிரைகள் ஓடுறது, தேர்கள்லாம் உடைஞ்சு நொறுங்கி போறது. மன்னர்களின் கிரீடங்கள், காதணிகள், வாள்கள், கொடிகள் எல்லாமே போர்க்களத்துல சிதறி போறது. சில நேரத்திலேயே எதிரிகளுடைய படைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது. தோல்வியை உணர்ந்த ஜராசந்தன் முதலிய மன்னர்கள் போர்க்களத்தை விட்டு பின்வாங்குறா. சிசுபாலன் துக்கத்துல மூழ்கிடுறான். தான் திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைச்ச ருக்மணி இப்போ கிருஷ்ணனுடன் போயிட்டாள். அவனுடைய மனசு அப்படியே வாடி போறது. அப்போ மற்ற மன்னவர்கள் அவனுக்கு ஆறுதலை சொல்றான். இந்த உலகத்துல வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் இல்ல, காலம் மாறுறது, விதி மாறி போறது. இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு வெற்றி,
நாளைக்கு வேறு யாருக்காவது கிடைக்கலாமே, அதனால நீ துயரப்படாதே அப்படின்னு சொல்றார். அப்போ ஜராசந்தன் சொல்றான், நானே கிருஷ்ணனோட பலமுறை போரிட்டிருக்கேன், பலமுறை தோத்தும் போயிருக்கேன், சில முறை வெற்றியும் அடைஞ்சிருக்கேன். அதனால வெற்றியிலும் பெருமை வேண்டாம், தோல்வியிலும் மனசு உடைஞ்சு போக வேண்டாம், காலம்தான் அனைத்தையும் நடத்துறது இப்படி சொல்லிட்டு அவாவா ஊருக்கு கிளம்பிட்டா. ஆனா ஒத்தன் மட்டும் அமைதியாக திரும்ப முடியல. அது யாரு? அவன்தான் ருக்மணியோட அண்ணாவான ருக்மி. அவனுடைய மனசு அப்படியே கோபத்தால எரியறது. கிருஷ்ணன் என் தங்கைய என் கண் முன்னாடியே தூக்கிண்டு போயிட்டான், இதை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு கோபத்தால சீர்றான். பெரும் படையோடு அவன் கிருஷ்ணனை துரத்திண்டு போறான். அனைவரும் கேட்கும் வகையில அவன் ஒரு பயங்கர சப்தத்தையும் போடுறான். கிருஷ்ணனை கொன்னு என் தங்கையை மீட்டு கொண்டு வராமல் நான் இந்த குண்டினபுரத்துக்குள் மறுபடியும் நுழைய மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய சப்தமிட்டு சொல்றான். அப்படி சொல்லிட்டு வேகமா புறப்படுறான். கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணனுடைய தேரையுமே அடைஞ்சுட்டான். ஏ கிருஷ்ணா நில்லு, என் தங்கைய அபகரிச்சுண்டு எங்க போற நீ? இன்னைக்கு உன் வீரத்தையும் பெருமையையும் நான் அழிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். அம்புகளை எல்லாம் வீசுறான். ஆனால் பகவான் சிரிச்சபடி அவனுடைய வில்லை எல்லாம் தடுத்துடுறார். ருக்மி இன்னொரு வில்லை தூக்கி போடுறான், அதையும் வெட்டுறார். மூணாவது வில்லை எடுக்கிறான், அதுவும் உடைஞ்சு போயிடுறது. ஈட்டிய எடுத்தான், அதுவும் உடைஞ்சது. வாளை எடுத்தான், அதுவும் உடைஞ்சது. எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் பகவானின் முன்னால அவை எல்லாமே சக்தியற்றவையாக ஆகிடுத்து. கடைசியில கோபம் தலைக்கு ஏறி ருக்மி கையில வாளை ஏந்திண்டு தீயை நோக்கி பறக்கும் ஒரு விட்டில் பூச்சியை போல கிருஷ்ணனை நோக்கி பாயறான். அப்போ பகவான் அவனுடைய வாளையும் விட்டுட்டு அவனையும் கொல்றதுக்கு தயாராயிட்டார். இதை ருக்மணி பார்த்தா, அப்படியே நடுநடுங்கி போயிட்டா. உடனே தேர்ல இருந்து இறங்கி பகவானுடைய திருவடிகள்ல விழுந்துட்டா. ஜெகநாதா, தேவாதி தேவா, அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவன் என்னோட அண்ணன், தயவு செஞ்சு அவனை கொன்னுடாதீங்கோ அப்படின்னு கண்கள்ல ஜலம் கொட்ட மல்கி வேண்டிக்கிறா. அவளுடைய உடம்பு அப்படியே நடுங்கிறது. அவளுடைய கண்ணீரை பார்த்த பகவானின் மனசு அப்படியே கருணையால நிரம்பி போச்சு. உடனே அவர் ருக்மியின் உயிரை காப்பாற்றினார். ஆனால் அவனுடைய அகங்காரத்தை அழிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு முடிவு பண்ணினார். அதனால அவனுடைய தலைமுடி, மீசை, தாடி எல்லாவற்றையும் ஒழுங்கான முறையிலே மழித்து அவனை அவமானப்படுத்துறார். அந்த நேரத்துல பலராமன் அங்கு வந்தார். ருக்மியின் நிலையை கண்ட அவருக்கு ரொம்ப இரக்கமா போச்சு. பிறகு ருக்மிணியை நோக்கி ஆழமான ஒரு தத்துவத்தை உபதேசித்தார். ருக்மிணியே, நீ ஏன் இவ்வளவு துக்கப்படுற? நண்பன், பகைவன் என்ற எண்ணம் எல்லாம் உடலின் அடிப்படையில தான் தோணுறது. உண்மையில எல்லா உயிர்களிலும் ஒரே ஆத்மாதான் இருக்கு. பிறப்பு, மரணம், இன்பம், துன்பம் ஆகிய எல்லாம் உடம்புக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. இந்த உலகம் ஒரு கனவை போன்றது. மனிதன் அறியாமையால இதை உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதனால தான் அவன் துக்கப்படுறான். ஆகவே அறியாமையால் வந்த இந்த சோகத்தை நீ விட்டுடு, ஞானத்தை அடைந்து மன அமைதியை அடைவாய். இந்த வார்த்தைகள் ருக்மிணியின் மனத்துல ஒரு ஒளியாக பிரவேசம் பண்ணிட்டு அவளது துயரம் மறைஞ்சு போச்சு. மனம் அமைதியாச்சு. இந்த நேரத்துல ருக்மி தனது வாழ்க்கையின் மிக பெரிய தோல்வியை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். படைகள்லாம் அழிஞ்சு போச்சு, பெருமையெல்லாம் உடைஞ்சு போச்சு. மீதி என்ன இருந்தது? பெரும் அவமானம் மட்டும்தான். தானே செய்த சபதத்தினால் குண்டினபுரத்திற்கு திரும்ப முடியவில்லை. அதனால புதிதாக ஒரு நகரத்தை ஏற்படுத்தினான். அதற்கு போஜகட்டம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சான். அங்கேயே தங்கி வாழத் தொடங்கினான். இதற்கு இடையில ஸ்ரீகிருஷ்ணன் ருக்மணிய அழைச்சுண்டு துவாரகைக்கு போறார். அங்க வேத விதிப்படி தெய்வீக திருமணம் நடக்கிறது. துவாரகை முழுவதும் ஒரே ஆனந்தம். வீடுதோறும் திருவிழா, தெருக்கள் அனைத்திலும் அலங்காரம், வாசல்கள் தோறும் பூரண கும்பங்கள், எங்கும் மலர் மாலைகள், கொடிகள், தோரணங்கள், விளக்குகள், அகில் தூபங்களின் மனம். ஆண்களும் பெண்களும் அழகிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு மணமக்களுக்கு பரிசுகளை எடுத்துக்கொண்டு எல்லாரும் வர ஆரம்பிச்சா. பல நாடுகளில் இருந்து வந்த மன்னர்களும் உறவினர்களும் ஒன்று கூடி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கிருஷ்ணன் ருக்மணியை எப்படி அழைச்சுண்டு போனார், எப்படி எல்லா மன்னர்களையும் வென்றார் அப்படிங்கிற செய்தி எங்க பார்த்தாலும் பரவித்து எல்லாரும் ரொம்ப அப்படியே ஆச்சரியத்துல மூழ்கி போறா. துவாரகை மக்கள்
ருக்மணியோடு உட்கார்ந்துட்டு இருந்த கிருஷ்ணனை பார்த்தபோது அவர்கள் ஒரு சாதாரண தம்பதியை போல அவளுக்கு தெரியல. ஸ்ரீ மகாலட்சுமியோடு வீற்றிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனைத்தான் பார்த்தா. அவர்களுடைய மனசு பேர் ஆனந்தத்தால அப்படியே நிரம்பி போச்சு. இப்படி கிருஷ்ணன் ருக்மணியினுடைய கல்யாணம் நடந்தது. ருக்மணி என்பது இறைவனை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு ஜீவாத்மா. கிருஷ்ணன் என்பது பரமாத்மா. ருக்மி என்பது அகங்காரத்தின் அடையாளம். எதிர்த்து வந்த மன்னர்கள் என்பது உலகத்திலே ஏற்படக்கூடிய தடைகள். பக்தன் உண்மையான சரணாகதியோடு இறைவனை நாடும் போது பகவான் தானே வந்து அவனது வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி கடைசியில தன்னோடு ஒன்றாக சேர்த்து கொள்கிறார். அதனால்தான் ருக்மிணி கல்யாணம் ஒரு திருமண கதை மட்டும் அல்ல, பக்தி, சரணாகதி, ஞானம் மற்றும் பரமாத்மாவோடு ஜீவாத்மா ஒன்றுபடக்கூடிய ஒரு தெய்வீக வரலாறு அப்படின்னு சொல்லி இந்த 54வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 55வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.